தாமரை விதை போட்டு பண்ணுற ஒரு பால் கடை அங்கே இருக்குங்கன்னா தனியாக தெரியும். எஸ் ஆரம்பிச்சலாமா? பண்ணிடலாம் சார். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினா கிச்சன். இப்போ நம்ம எங்கே சென்னையில் வெஸ்ட் மாம்பலம் ஏரியாவில் இருக்கும். இங்கே யாரை நம்ம மீட் பண்ண போகிறோம் சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் ஹரிஷா மீட் பண்ண போகிறோம். நம்ம பாயசம் சொல்லும்போது பெரும்பாலும் பால் போட்டு சேமியா, ஜவ்வரிசி, அரிசி எல்லாம் போட்டு பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தாமரை விதையை போட்டு போட்டாங்க. அந்த தாமரை விதையை 2 விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வறுத்து போடுறாங்க நெய்யோட, அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஊற வச்சு அரைச்சி போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு யூனிக்கான ரெசிபி, நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, தாமரை விதையோட நன்மைகளை பற்றி நிறைய சொல்கிறாரு. அரிசி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். இது நாங்கள் புதுசாக இந்த ஸ்வீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கேட்டரிங்கில். ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிவ்யூஸ் வந்து. ஸோ அந்த ரெசிபியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தீனா சார்கிட்ட சண்டை பிடிச்சி அடம் பிடிச்சி இந்த ரெசிபி எடுத்து வந்திருக்கேன். இந்த மக்கானா நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் தாமரை விதை. அந்த தாமரை விதை பார்த்தீங்கன்னா ஹை இன் ப்ரோட்டீன், ஃபைபர். இதில் வந்து லோ ஃபேட் இருக்கும் உங்களுக்கு. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஜிஐ இன் ஃபுட்னா வந்து மக்கானா தான் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக்காக ஒரு பொருள் பண்ணுறோன்னா அந்த விஷயத்தில் ஒரு சயின்டிஃபிக்கும் இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும். ரெண்டுமே கம்பைன் பண்ணால் தான் அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான திங்காக மாறும்னு சொல்லிட்டு என்னோட தாட் அது. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம், ஹைலைட்டான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூ இதழை காஞ்ச இதழை யூஸ் பண்ணுறோம். ரோஸ் வாட்டர் நம்ம போடுறோம். ஸோ அந்த இன்ஃப்யூஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட நம்ம பைட் பண்ணும்போது. இதை தாண்டி ஃப்ரெஷ் மாம்பழத்தை வந்து நம்ம அரைச்சி இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்ல ரெசிபி நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியாது. அதனால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ அவரை போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி நம்ம கிடைச்சிடலாம். வாங்க போகலாம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். எப்படி போயிருக்கு எல்லாம்? நல்லபடியாக போய்ட்டு. நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா ஒரு ஷூட்டுக்கும் வந்து கலர் டீஷர்ட்லாம் மாற்றிட்டு வரீங்க. இதெல்லாம் எங்கள் டீமோட ஷர்ட் சார். வெரி குட். ரெட் கலர்னா மாஸ்டர் ரேஞ்சு, க்ரீன் கலர்னா ஹெச்எஃப். இப்போ ஓனர்லாம் நான் போடுவீங்க. ஓனர் வெள்ளை போடுறீங்க, சோப்பு போடுறீங்க, பச்சை போடுறீங்க, எல்லாம் மாற்றி எல்லாம் சேர்ந்தா சார் டீம். ஓகே. அந்த டீம் அங்கே இல்லை, எந்த டீம் போட்டாலும் அந்த டீமோட டிஷர்ட் எனக்கு வந்துடும். வெரி குட். பட் நல்லா இருக்கு. இது உங்கள் லோகோ இல்லை? எஸ் செஃப். வெரி குட், நைஸ் பிள்ளையார். சரி, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போகிறோம்? ஏன்னா ஒரு வாட்டியும் நீங்கள் ஒரு ரெசிபி உங்கள் கை பகுதியில் தரீங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன ரெசிபி? இது ஈஸியாக புரிஞ்சதுக்கு பாயாசம் நம்ம சொல்லலாம் செஃப். இது ஓகே. ஒரு தாமரை விதையை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் செஃப். ஓகே. நல்லா அட்டகாசமாக இருக்கும் செஃப். இது இப்போ ரீசெண்டாக பண்ணோம். இது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? இதை வந்து மேங்கோ மக்கானா மலாய் பால் சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி செஃப். கூம்பு பாலில் ஊற வச்சு செய்கிறோம். சரி, ஓகே. தட் மீன்ஸ் தாண்டி வந்து காஞ்ச ரோஜா பூ சேர்க்குறோம். ரோஸ் வாட்டர் சேர்க்குறோம். ரோஸ் வாட்டர். ஓகே. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 7லேருந்து 8 ரெசிபி, 8 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. 7லேருந்து 8 பொருள். எஸ், 8 பொருள் தான் இருக்குது. மாம்பழம் சேர்க்கறது காரணம் என்ன? எதுவுமே மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஃப்ரூட்டை இன்ஃபியூஸ் பண்ணணும் பார்ப்போம் ஸ்வீட்ஸில். ஓகே. இப்போ அப்போ சுகர் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்னும் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ சீசனாக மாம்பழம் இருக்கா, இந்த சீசனை பயன்படுத்தின்னு சொல்லிட்டு மாம்பழம் போடுறோம். வெரி குட். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரெசிபி நினைக்கிறேன். ஒரு சின்ன சேஞ்சஸுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தாமரை விதை இதை வந்து கறி கூட பண்ணுவோம். எஸ் சார். சப்பாத்தி கறி மாதிரி. நம்ம சப்பாத்திக்கு இந்த மேத்தி மலாய் ரெசிபி பண்ணுவோம்ல, அந்த டைம் மக்கானா போடுவோம். அப்புறம் மேத்தி மக்கானா கறி போட்டுப்போம். அப்புறம் கேஷ்யூ பேஸில் பண்ணுவோம். காஜு வித் மக்கானா கறி சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் வந்து இந்தியன் பேர்ஸுக்கு வந்து நல்லா கொடுப்போம். அதே டைமில் நார்த் சைடில் ஸ்வீட்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இது காஸ்ட் என்ன இருக்கும்? இது வந்து ஒரு கிலோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு கிலோவே கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் கிட்ட வரும். அப்போ 100. அப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் பண்ணால் ஒரு எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 25 to 30 கிராம்ஸ். அப்போ போதும். நான் 25 ரூபா செலவு பண்ணி பண்ணலாம். அப்போது அதாவது 100 கிராம் 100 ரூபானா நீங்கள் ஒரு 50 கிராம் சொன்னால் 50 ரூபா. ஒன்றும் தவறு இல்லை. ஒரு சேமியா பாக்கெட் 30 ரூபா தான். எஸ் செஃப். தாண்டி அதிக ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இதில். நல்ல உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, பாப்கார்ன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறத தாண்டி மக்கானில் இப்போ வந்து பாப்கார்ன் மாதிரி பண்ணி அந்த சீசனிங்லாம் போட்டு கொடுக்குறாங்க. லைட்டாக பட்டர் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே சால்ட்டு பெப்பர் என்ன போட்டு தரலாம். அப்படியே தரலாம். எஸ் செஃப். சரி, ஓகே. அப்புறம் ரொம்ப பேசிட்டு இருக்கோம். பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எஸ் செஃப். அதுக்குமே தேவையான பொருட்கள் சொல்லலாம். எஸ் செஃப். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ மக்கானா மலாய் பால்ஸ். மக்கானா தட் மீன்ஸ் அந்த தாமரை விதை வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பால் வந்து ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துருக்கோம். அது வந்து 4 லிட்டர் எடுத்துருக்கோம். நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 கிராம். இதை தாண்டி வந்து குங்குமப்பூ வந்து 1/2 கிராம் எடுத்துருக்கேன்னா 1/2 கிராம் எடுத்து அதை வந்து பாலில் வந்து சோக் பண்ணியிருக்கேன். ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சிருக்கேன் அந்த பாலில். காஞ்ச ரோஜா பூ கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 5 கிராம் இருந்தால் போதும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா வாட்டர் எடுத்துருக்கோம். இந்த பன்னீர் ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. கண்டென்ஸ் மில்க் வந்து 150 கிராம் எடுத்துருக்கோம். நம்ம கண்டென்ஸ் மில்க். மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடுத்துருக்கேன். ஆர்கேஜி நெய் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிராம்லேருந்து 20 கிராம் நம்ம நெய் எடுத்துக்கோம். உங்களுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு பொருள் தேவையோ அது நான் சைடில் தரேன். நீங்கள் அதை வீட்டில் பார்த்து பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருள் சொல்லிட்டீங்க. எஸ் செஃப். நம்ம வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ண பொருள்னா 1-2 பொருள் தான் புதுசாக இருக்கும். ஆமாம். ஓகே, இந்த ரோஜா பூ இதோ. எஸ் செஃப். அப்புறம் இந்த மக்கானா மட்டும் தான். மக்கானா, தாமரை விதை. எஸ் செஃப். எஸ். சரி, ஓகே. ஒரு நாள் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எனக்கு என்ன எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். கண்டிப்பாக. இன்னைக்கு அப்படி சூப்பர் மார்க்கெட்டில் போய் கிடைக்கல நினச்சா நாட்டு மருந்து கடையில் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லை மல்லிகை கடை, பெரிய பெரிய மல்லிகை கடையிலையும் விற்கிறாங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடு தேடி காய்கறிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆமாம், இது ஆன்லைன் அப்படி சொல்லுங்கள். சரி, ஓகே. ஒரு அக்கேஷன் டைம் அப்போ, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், இந்த மாதிரி அக்கேஷன் டைம் அப்போ இது பண்ணலாம் செஃப். இது அப்படின்னா யாரும் முக்கியமான கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். இம்ப்ரெஸ் பண்ணலாம்ல. பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னா அது பண்ணிடலாம். அது வரைக்கும் நான் வந்து அந்த ரெசிபி பண்ணி கொடுப்பாங்க, எங்கள் கேட்டரிங் வரும்ல. வேற லெவல் நீங்கள். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம் செஃப். இந்த சைடில் பாலை கொதிக்க வைக்கிறோம், அந்த சைடில் ஒரு சின்ன அரவை விஷயம் இருக்குது, அந்த அரவை விஷயம் பண்ண போகிறோம் செஃப். பார்த்து மெதுவா. இந்த ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுறீங்க, என்ன காரணம்? க்ரீமி தன்மைக்கு தான் செஃப். ஓகே. நம்ம திக்காக இருக்கணும்ல நம்மளுக்கு, அதனால தான் ஃபுல் க்ரீம் பால் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இந்த 4 லிட்டர் பால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போது எந்த அளவுக்கு குக் பண்ணால் அந்த திக்னஸ் உங்களுக்கு தேவை? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போட்டுடலாம். திக்னஸ்க்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஏன்னா இந்த பால் நம்ம கொதி ரொம்ப ஒரு திக்னஸ் கம்மியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம், தாமரை விதையை ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சிருக்கோம். அந்த பவுல் வச்சிருக்கோம். இது எஸ் செஃப். கம்மிங்க ஊற வச்சிருக்கோம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு மலாய் மாதிரியே இருக்கும், அப்படியே பன்னீர் மாதிரி இருக்கும். ஆமாம். நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா பன்னீர் மாதிரி இருக்கும். இதை ஊற வச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் கிரைண்டர் கோஸாக அரைக்கிறோம். இது கோஸாக அரைச்சு இந்த பவுடர் சேரும் போதுன்னா ஆட்டோமேட்டிக்காக திக்னஸ் கொடுக்கும். ஓகே, அதனால தான் தனி கண்டென்ஸ் மில்க்கும் போடுறோம் நம்ம. ஸோ இது எவ்வளோ நான் ஊற வைக்கிறோம்? 1 hour செஃப். 1 hour ஊற வச்சுட்டு கோஸாக அரைக்கிறோம். எஸ் செஃப். ஜஸ்ட் இதை அப்படியே மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அரைச்சிட்டு காமிங்க. எஸ், அரைச்சி காமிங்க. ஓகே, சைடில் நான் அந்த பால் ஆன் பண்ணி நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அப்போ தான் ஈஸியாக ஒருத்தர் ஒரு வேலையை எடுத்து செஞ்சாங்கன்னா ஈஸியாக வர முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் பாலை பார்த்துக்கிறேன். எஸ் செஃப். சார் நீங்கள் சீக்கிரம் அரைச்சிட்டு காமிங்க. வந்துடுறேன். எஸ் செஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஊற வச்சதை நம்ம அரைச்சி வச்சிட்டோம். நல்லா 2 பல்ஸ் ஓட்டியிருக்கோம், அதுதான் ஓட்டியிருக்கேன். அதுக்கு மேலே ஆச்சுன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. 89% பர்சன்டேஜில் வந்தீங்கன்னா 89 மார்க். அதே மாதிரி பாலும் வந்து அது கொதிக்க விட்டு வச்சிருக்கேன். எஸ் செஃப். ஸோ இது போதுமா? இப்போ நம்ம அடுத்து நம்ம இல்லை குக் பண்ணணும். போதும் செஃப், இது போதும். ஓகே, சரி, ஓகே. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சுருக்கோம் செஃப். ஃபர்ஸ்ட் அதை இறக்கிறோம், உள்ள இறக்கிறோம். சரி, ஓகே, டன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் பாருங்க பாலில் ஊற வச்சிருக்காங்க. இதில் பாலில் ஊற வச்ச போகிறதுக்கு என்ன காரணம்? நாங்கள் வார்ம் மில்கில் ஊற வச்சிருக்கோம். ஆனால் இப்போ செஃப் என்ன ஒரு டிப் கொடுத்துருக்காருன்னா, வார்ம் வாட்டரில் போடுங்க, இன்னும் நிறைய அந்த கலர்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த வெது தண்ணி. எஸ். ஏன்னா பால் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கொடுக்கும். எஸ். அது சூடாக இருந்தாலும் போட்டாலும் பட் அந்த அளவுக்கு எடுக்காது. எஸ் சார். ஆனால் இதுவே தண்ணியில் போட்டிங்கன்னா நீங்கள் அதில் லைட்டான ஒரு பக்குவம் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும் வெளியே. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது வந்து நாங்கள் ஹோட்டல் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு 30 டப்பா 40 டப்பா யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு காஸ்டிங் வெரி இன்வால்வ்டு. அந்த காஸ்டிங் இன்வால்வ் ஆகும்போது அதை ப்ராப்பரான முறையில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தான் வெதுவெதுப்பு தண்ணியில் வந்து எடுத்து அதை போடுவோம், ஒரு 2 நிமிஷம் விடுவோம், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதான் இப்போ தெரிஞ்ச அனுபவம் ஆசான் நான் சொல்கிறது இப்போ புரிதா? எங்கள் உடிக பாருங்க பாயிண்ட் அவர் ஊற்றிலாம். சரி, இது எவ்வளோ ஊற வச்சிங்க? ஒரு 20 மினிட்ஸ் செஃப். ஓகே. எஸ் செஃப். நீங்கள் தண்ணிலையும் ஊற வைக்கலாம், பால்லையும் ஊற வைக்கலாம். டன். ஓகே. இன்னொரு கப்பில் கொஞ்சம் பத்தலாம் கிளியர் வச்சுருக்கேன். ஓகே. அதையும் ஊற்றிலாமா? ஊற்றிலாம் செஃப், எல்லாத்தையும் ஊற்றிலாம். இந்த பாலோட எடுத்து ஊற்றலாம், இல்லை அழிச்சு ஊற்றலாம். எஸ் செஃப். ஓகே. ஏன் அதை வேஸ்ட் பண்ணோம்? குங்குமப்பூ நல்லா. கண்டிப்பாக. லைட் கலராக வருது ஆமாம். எஸ் செஃப். இப்போ நாட்டு சக்கரை செஃப். நாட்டு சக்கரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்மியாக போட்டுப்போம் செஃப், ஏன்னா மாம்பழம் அரைச்சி போட போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்து நம்ம சக்கரை வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஃபைன். ஸோ மாம்பழம் போடுறதுனால நம்ம நாட்டு சக்கரை வந்து இனிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகவே போடுறோம். எஸ் சார். ஓகே. ஸோ இந்த நாட்டு சக்கரை போய் சக்கரையும் யூஸ் பண்ணலாமா? சக்கரை யூஸ் பண்ணலாம். ஆனால் எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க? நாட்டு சக்கரை தான் பெஸ்ட். நாட்டு சக்கரை டேஸ்ட் கொடுக்கும். சரி, ஓகே, ஃபைன். நாட்டு சக்கரை போகும் செஃப் இது. சரி, ஓகே. இது தாண்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து 2 பதமாக போட போகிறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுற போகிறோம், மீதி வந்து லாஸ்ட்டில் கார்னிஷ் மாதிரி போட போகிறோம். சரி, இது போடுறதுலாம் நமக்கு என்ன கிடைக்கும்? அதில் இந்த ஒரு ரிச்சான டெக்ஸ்சர் கிடைக்கும், ப்ளஸ் வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் செஃப். அந்த தாமரை விதையை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துடுறோம் இப்போ. சரி, இதில் சேர்க்கலாம். எஸ் செஃப். இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் போடுறோம் செஃப். ஓகே.
எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து இனிப்புக்காக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். எஸ் செஃப். அப்புறம் வந்து பால் இருக்குது. எஸ் செஃப். மாம்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். எஸ் செஃப். அகைன் ஏன் இதை ஆட் பண்ணுறோம்? திக்னஸ்க்காகவும் ரிச் க்ரீமினஸ்க்காகவும் செஃப். இந்த மில்க் வந்து நல்லா திக்காக வச்சுருப்பாங்க, அதனால அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர். எஸ், க்ரீமி டெக்ஸ்சர் ஒரு ஃபைன் ஒரு ரிச் டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக வச்சு இதை போட்டு கொஞ்சம் நம்ம ஒரு 3 to 4 minutes வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணணும் செஃப். ஏன்னா அந்த விதையை வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்கோம், அது கொஞ்சம் நல்லா வந்து வேகணும். ஏன்னா ஏற்கனவே இது நார்மலாக ஈஸியாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே. சோயா மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரமாக. எஸ் செஃப், எடுக்காது. சரி, ஓகே. அப்போ எனக்கு அந்த பக்கம் எந்த பேர் காமிக்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக. இதை தாண்டி வந்து நம்ம தாமரை விதையை வந்து நம்ம நெய் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். சரி. டாஸ் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி இதில் போட போகிறோம். ஓகே, ஃபைன். ஓகே, அப்போ இது ரெடியான பிறகு நம்ம கடாயை மாற்றணும், ரைட்டா? எஸ் செஃப். எஸ். அப்போ ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எஸ் செஃப். எஸ் செஃப். இப்போ ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த பால் எவ்வளோ தூரம் திக்னஸ் ஆகிருக்கு பாருங்கள். பால் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் ஒரு 5 to 10% லைட்டாக திக் ஆகிருக்கும், ரைட்டா? எஸ் செஃப். எஸ் செஃப். இல்லை அதுக்கு மேலே இருக்குமா? இல்லை செஃப், அதுக்கு மேலே ஆகாது, இந்த திக்னஸ் தான் இருக்குது. ஓகே, சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக இறக்கி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தாமரை விதையை டாஸ் பண்ண போகிறோம். நெய் போட்டு டாஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டாப்பிங் போட்டு இதுக்கப்புறம் மாம்பழம் அரைச்சி வச்ச மாம்பழத்தை போட்டு ரோஸ் வாட்டர் லைட்டாக தெளிச்சு விட்டு முடிச்சு விட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். ஆமாம், சாப்பிட வேண்டியதான். ஒரு கிளாஸ் வச்சு ஊற்றி இது சில்லுன்னு சாப்பிடலாமா? சில்லுன்னு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். முக்கணி பாயசம் போட்டோம்னு வச்சு அது மாதிரி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. இது சரி ஒரு சூடாக கொடுப்போம். ஏன்னா இது நீங்கள் செய்கிற அந்த பக்குவத்தை பார்க்கும்போது எனக்கு சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஃபீல் வருது எனக்கு. அது செமையாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரீசரில் வச்சிருக்கேன். வீட்டுக்கு அமுச்சு விட்டுறேன். வீட்டு கண்டிப்பாக சாப்பிட்றேன், ஆனால் சூடாக சாப்பிட்டு பார்த்துறேன். எஸ் எஸ், இறக்கிடலாம். எஸ் சார். நம்மக்கிட்ட இருக்க இந்த 1/2 kg நெய்யை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் வந்து அக்மார்க் வாங்கி பார்த்தீங்கன்னா 1/2 kg. எஸ் சார். நான் இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இவங்க சொன்னாங்க, தம்பி இதை சொல்லுங்கள், இது எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் உங்கள் சைட்லையும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ் சார். மக்கானா போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம் சார். போடலாமா? எஸ் சார், போட்டுக்கலாம். சூடாகணுமா அப்படி? போடலாமா? ரொம்ப சூடாக போடக்கூடாது சார். சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் சார். சரி, நம்ம இப்போ எல்லா பாயாசம் பார்த்தீங்கன்னா முந்திரியை வறுத்து போடுவாங்க, திராட்சை வறுத்து போடுவாங்க, பாதாம் வறுத்து போடுவாங்க. யாரும் மக்கானா வறுத்து போடுவாங்களா? யாரும் போடல. ஸோ இதில் நெய், இதில் வந்து முந்திரி பருப்பில் அதை போட வேண்டியது இல்லையா? எதுவுமே போடணும். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன். சில பேர் வந்து அந்த எலக்ட்ரிக் இல்லை ஆயில் ஃப்ரீ ஃப்ரையர் ஃப்ரையர் சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அதில் யூஸ் பண்ண வேண்டாம். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இது படித்தேன், நான் அப்போ வரும்போது சில இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஸோ அதனால் வேண்டாம் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ எனக்கு ஃப்ரை பண்ணிட்டு காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக. சரி, ரொம்ப சீரியஸாக டாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் டு 2 நிமிஷம் டாஸ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் இந்த ரோஸ்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடச்சிங்கன்னா கிறிஸ்பினஸ் கேட்கும் கொஞ்சம் லைட்டாக. ஆமாம், அந்த கிரன்ச்சினஸ். ஆமாம் சார், ஆமாம். சரி, ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் செஃப். ஓகே. இப்போ நம்ம அந்த நான் பால் எடுக்கிறேன். எஸ் சார். டாஸ் பண்ணி வச்சிட்டோம் நம்ம நெய் போட்டு. இப்போ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சரி, ஓகே, ஃபைன். அப்படியே மேங்கோ பல்ப் ஆட் பண்ணுறோம். அடுத்த ரோஸ் வாட்டர் தெளிச்சு விடுறோம். ரெசிபி முடிக்கிறோம். ஓகே. இப்போ இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறது நம்ம ரோஸ் பெட்டல் போட்டுனால ரோஸ் வாட்டர் போடணும்னு சொல்கிறோமா? அதில் வந்து நம்ம ரோஸ் பெட்டலில் வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது நிறைய. ஓகே. இதை நம்ம சன் ட்ரை பண்ணிடுவோம். இப்போ நார்மலாக பூ போடும்போது பூவில் நிறைய பூச்சிகள்லாம் நிறையா இருக்கும். அதனால் சன் ட்ரை பண்ணிட்டு இந்த ரோஸ் வாட்டர் அந்த இதுக்காக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போகும். ஃபைன். இப்போ சூட் பண்ணணுமா எப்படி? லைட்டாக சூட்டில் வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ சீக்கிரம் அது கொஞ்சம் அது சாஃப்ட் ஆகும். எஸ் சார், சாஃப்ட் ஆகிடும். இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு நம்ம அப்படியே இது சூடாக வச்சுக்கலாம், ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கலாம். இல்லை நம்ம கோல்டு முக்கணி பாயசம் பண்ணி கோல்டு ஸ்டேஜும் போயிடலாம். நம்ம அப்போ போடலாமா? போடலாம் சார், போடலாம். அவர் சொல்கிறாரு, நம்ம செய்யலாம். எஸ், ஓகே. ஏன்னா இது பசங்கள்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரசகுல்லா சொல்லி ஏமாத்திடலாம். குட்டி குட்டி பசங்களுக்குலாம் வீட்டில் தெரியாது செஃப் இது உங்களுக்கு. ஓகே. இது பார்க்கறதுக்கு அப்படியே மொட்டு மாதிரி இருக்கனால எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த மக்கானா, அதாவது இந்த தாமரையோட விதை போட்ட பிறகு இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணணுமா இல்லை போதுமா? இல்லை செஃப், இதை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மேங்கோ போட்டு நம்ம ஆஃப் பண்ணுற வேண்டியதான். சரி, ஓகே. மேங்கோ எப்படி அரைச்சி வச்சிருக்கீங்க? நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் செஃப். ஓகே. மேங்கோ கட் பண்ணி தோல் எடுத்துட்டு நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன். சரி, அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மிக்ஸ் பண்ணுவோம் அப்படியே. கண்டிப்பாக சார். ஓகே. இது சரி, இந்த மாம்பழம் போட்டு குக் பண்ணலாமா? இப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிடணுமா? ஆஃப் பண்ணிடலாம் சார். மாம்பழம் போட்டு நான் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஒன்றும் பிரச்சனை. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை இன்னைக்கு ஒரு சரியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் போட்டுருவோம் சார். சரி, ஓகே. இது எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் ரோஸ் வாட்டர்? சும்மா ஒரு கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கான செஃப் நம்ம லைட்டாக யூஸ் பண்ணால் போதும். ஒரு டீஸ்பூன். எஸ், ஒரு டீஸ்பூன். ஓகே.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான் செஃப். ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ரோஸ் பெட்டல் நம்ம லைட்டாக கார்னிஷ் மாதிரி கொடுத்துட்டு ஓகே ஓகே எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே கூட ரெடி. எல்லாம் ரெடி. டேஸ்ட் பண்ணலாமா? எஸ் செஃப். செஃப் பண்ணிடலாம். எனக்கு இந்த கிளாஸில் கொடுங்க. எஸ் செஃப். கிளாஸ் ரெடி பண்ணியே வச்சுருக்கேன். நான் பாருங்க இவ்வளோ பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர். அந்த ஸ்வீட்டு, அந்த சேஃப்ரானோட வாசம், வெரி குட், நைஸ். எனக்கு என்ன உங்களுக்கு சுகர் போடலாம்? சுகர் போடலாம். ஆமாம், போட்டுடலாம். கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் போடலாம். போதுமாச்சு? ஓகே. ஏன்னா அந்த சுகர்னால் அது நாட்டு சக்கரை, அந்த பஞ்ச் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இப்போ நாளாவது சுகர் கம்மியாக சாப்பிட்றாலும் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது இதே நீங்கள் வீட்டில் சாப்பிட்னா அந்த லைட்டாக ஒரு கல் அந்த ஷார்ப்பாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வெரி குட், நல்லா இருக்கு. இது ஊற ஊற இன்னும் சூப்பர் டேஸ்ட். ஆமாம் சார், நான் சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த ரசமலாய் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். முடிஞ்சால் பாலை விட்டு நீங்கள் லைட்டாக திக் பண்ணலாம். திக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு மலாய் அந்த ஒரு கான்செப்ட் வந்துடும். எஸ் சார். ரைட்டா? இது வந்து அந்த ரசமலாய் கான்செப்ட். எஸ் சார். எஸ் சார். மக்கானா வந்து ஊற 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 இன்னும் டேஸ்ட். எஸ் சார். இதில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1-2 மாம்பழம் வந்து டேஸ்ட் லைட்டாக வரும்போது அது இன்னும் சூப்பர் டேஸ்ட் எடுத்துருக்கு. நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் போடாத ஒரு ரெசிபி. எஸ் சார். எனக்கு புது ரெசிபி காமிச்சிருக்கேன். அடமுடிச்சு போட வச்சிருக்கேன். ஆமாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தி பெஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி. ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. கண்டிப்பாக சார். இந்த மாதிரி பாயசம் பண்ணி கொடுக்கும்போது என்னென்னா இதில் ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கும், தாண்டி ஒரு ஸ்வீட் டச் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9840703703. என் பேர் MS ஹரிஷ். என் கம்பெனி பிரஸ்டீஜ் ஜெர்னி கேட்டரிங் சர்வீஸ். நீங்கள் ஒரு சின்ன லெவல்லேருந்து, தட் மீன்ஸ் சின்ன லெவல்லேருந்து 10 பேர்லேருந்து நீங்கள் 5 பேர் சாப்பாடு கேட்டாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ஏன்னா எங்களை பொறுத்த வரையும் 5 பேர் தான். 5லேருந்து 50 ஆகும், 50லேருந்து 500 ஆகும், 500லேருந்து 5000 ஆகும். இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு ரொம்ப ஈக்குவல் அண்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப 5000 பேர் பண்ணால் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு நினைக்காதீங்க. 5 பேர் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். சாப்பாடுல சிறந்த முறையில் பண்ணி கொடுப்போம். இப்போ தீனா சார் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஊற்றி சாப்பிட்ருக்காரு. இது மாதிரி சாப்பிடணும்னா ஜெர்னி கேட்டரிங் புக் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், தேக்க. தேங்க்யூ. பாய் பாய். பாயாசம் நம்ம சாப்பிட்டுடலாம். எஸ் சார், கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர் சார். சில்லுன்னு வச்சுருந்தீங்கன்னா பசங்கள்லாம் அடிச்சு கழிப்பு. எஸ் சார். வேற நாக் அவுட் பண்ணுவாங்க. எஸ் சார். வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.